எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு சேகர் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அ இந்தியா, பாகிஸ்தான் இடையே அந்த போர் பதற்றம் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. நள்ளிரவு 1:05 முதல் 1:30 வரை அந்த 25 நிமிட இடைவெளி கேப்ல பாகிஸ்தான் பகுதியில் உள்ள 9 தீவிரவாதிகளின் முகாம்களை இந்தியா தாக்குதலிட்டு அழித்திருக்கிறது. பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க இந்த சம்பவத்த? அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நடவடிக்கைகள எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதனுடைய பின்புலத்த கொஞ்சம் நம்ம ஆராய்வோம். அதாவது நெறைய நியூஸ் வந்துருச்சு இப்ப காலையில இருந்து. எந்தெந்த இடத்துல பாம்பு போட்டாங்க, என்னென்ன பண்ணாங்க எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஜனங்களுக்கு ஒரு பின்புலத்த காமிக்கணும். அதாவது காஷ்மீர்ங்கிறது இப்ப யூனியன் டெரிட்டரி. அதனுடைய பார்டர் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் பார்டர் நம்ப பாகிஸ்தானோட சேர்ந்தாக்கா அது 1200 கிலோமீட்டர் இருக்கு. பாகிஸ்தான் பார்டர் ஜம்மு காஷ்மீர் மட்டும் எல்லா இடமும் சொல்லு. இப்ப இதுல இவங்க போட்ட பாம் கில்கிட்னு ஒரு பழைய காலத்துல கில்கிட் நம்ம இதுல இருக்கும்போது இப்ப ஆசாத் காஷ்மீர்னு அவன் வச்சிருக்கான் பாகிஸ்தான். அதுல கேம்ப் இருக்கு, அதுலதான் போட்டிருக்காங்க. இது இதுக்கு முன்னாடி ஒரு இது அட்டாக் பண்ணாங்க இந்தியா, இந்த பாகல்கோட் ஒரு இதுல. அது கொஞ்சம் தூரம் உள்ள, இது ரொம்ப கிட்ட, பார்டர் கிட்ட. அதாவது 6 கிலோமீட்டர்ல இருந்து 35 கிலோமீட்டருக்குள்ளதான் இந்திய ஏர்போர்ட்ஸ் அண்ட் மிசைல்ஸ் அட்டாக் நடந்திருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டெரரிஸ்ட் கேம்ப் எல்லாம் ரொம்ப வருஷமா இயங்குது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் ஆர்மி, இந்தியன் ஆர்மி ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர், ஒரே பிரிட்டிஷ் காலத்துல இருந்து வந்தது. அதனால பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டான், இந்த ஐஎஸ்ஐன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கான். அந்த ஐஎஸ்ஐ அமைப்பு தான் இந்த கேம்ப் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. பாகிஸ்தான் ஆர்மி இந்த கேம்பை கண்ட்ரோல் பண்றது கிடையாது. எல்லாரும் ஆர்மி ஆர்மிங்கிறாங்க. ஆனா பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பும் பாகிஸ்தான் ரேஞ்சர்ங்கிற ஒரு அமைப்பும் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணி உள்ள விடுறது, எப்போ விடுறது, என்ன பண்றதுன்னு தெரியும். மோஸ்ட்லி ஆர்மி என்னன்னா, எப்பயாவது நம்ம சைட்ல இருந்து வயலேஷன் வந்தா அது ஒரு 2 நாடுக்கு நடக்கிற போர் மாதிரி ஆகும். இப்போ இந்த ஐஎஸ்ஐ அமைப்பு இந்த டெரரிஸ்ட ஊக்குவிக்கிறதுல ரொம்ப வருஷமா தீவிரமா இருக்காங்க. அதுவும் பாம்பே இதுல எல்லாம் பார்த்திருப்போம். பாம்பே பிளாஸ்ட் இதுல எல்லாம் கூட, தாஜ் ஹோட்டல் நடந்ததெல்லாம் கூட ஐஎஸ்ஐ அமைப்பு தான். அது தான் முக்கியமான அங்கம் இதுல. இதுல எப்படி டெரரிஸ்ட் ஊடுருவாங்கன்னா, நம்ம பார்டர் ஆல்மோஸ்ட் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இத என்ன மெயின்டைன் பண்றாங்கன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் சைனா இந்தியா பார்டர் இந்தோ டிபெட்டியன் ஃபோர்ஸ். ரெண்டையும் மெயின்டைன் பண்றது ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ். அதாவது இது வரைக்கும் என்ன நினைச்சாங்க, ஆர்மி கை கோத்துட்டு பார்டர் நிக்கணும். இல்ல, ஆர்மி பேரக்ஸ்ல ஒவ்வொரு இடத்துல தான் வச்சிருப்பாங்க. முக்கியமான இடங்கள்ல அவங்க டிப்ளாய் பண்ணுவாங்க. ஆர்டிலரி ரெஜிமெண்ட், அந்த கனரக விதங்கள்லாம் ஒரு இடத்துல 30-40 கிலோமீட்டர் அந்தாண்ட வச்சிருப்பாங்க. பட் இது ஃபுல்லாவே வாட்ச் பண்றது எல்லாமே பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அவங்க என்னன்னாக்கா, இந்த இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்றது, பாகிஸ்தானுடைய மூவ்மெண்ட் பாக்குறது, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி பாக்குறது, ஸ்மக்லிங் தடுக்கிறது எல்லாமே அவங்க கையில. இதனில இன்னொரு அமைப்பு மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் தனியா இருக்கு, அது தனியா பார்க்கும். அதனில ஐபி நம்ம இன்சைடு பார்ப்பாங்க. அப்புறம் ராங்கிற அமைப்பு அவுட் சைடு பார்ப்பாங்க. அதனில இன்ஃபார்மர்னு ஒரு குரூப் வச்சிருப்பாங்க. அந்த இன்ஃபார்மர் குரூப் ரொம்ப அவசியமானது. 2 பக்கமும் வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப ரிலையபிளா அவங்கள செலக்ட் பண்ணி கல்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப உள்ள போல நானு. இப்ப இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சேர்ந்துதான் இன்டெலிஜென்ஸ் எங்க கேதர் பண்ணுவாங்க, எங்க டெரரிஸ்ட் இது இருக்கு அப்படின்ட்டு. இப்ப ரீசன்ட் இதுல என்னன்னா, ஏன்னா நான் வேலை செஞ்சப்ப எனக்கும் பிஎஸ்எஃப் எக்ஸ்போசர் இருக்கு. அப்புறம் பார்டர்ல மிலிட்டரி அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிருக்கோம். அப்ப என்ன, இப்ப கார்கில்லாம் கூட நான் போயிருக்கேன். என்ன நடக்கும்னா, மிலிட்டரிக்கு ஃபைனல் ஆர்டர் கடைசியா வரும். முதல்ல பிஎஸ்எஃப் தான் கவுண்டர் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அவங்க கடைசியில முடியல, அதாவது ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போன பிறகு பிஎஸ்எஃப் யூனிட் அந்தந்த ஏரியால இருக்கிறது ஆர்மியோட மெர்ஜ் ஆயிடும். மெர்ஜ் ஆயிட்டு ஒரே கமாண்ட்ல 2 பேரும் சண்டை போடுவாங்க. இப்ப காஷ்மீர் பார்டர்ல, அதாவது ஆக்குபைடு காஷ்மீர் இருக்க பார்டர்ல தான் இப்ப நமக்கு மெயின் கான்சென்ட்ரேஷன் நமக்கு நடந்திருக்கு. ஒரு 3-4 இடம் பாகிஸ்தான் பக்கத்துல, சியால்கோட் அந்த இடத்துல பக்கத்துல எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த கேம்ப் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
ஆக்சுவலா அவங்க அதுக்குள்ள எத்தனை டெரரிஸ்ட் இருந்தாங்க, அவங்க எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு இன்னும் விவரம் இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு டெரரிஸ்ட் டெரரிஸ்ட் குரூப் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் 10 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு இன்னும் இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. ஆனா இது ரிட்டாலிட்டரி, அதாவது பழிவாங்கும், திருப்பி அடிக்கிற ஒரு இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் ரொம்ப இது மெசேஜ் கான் டு பாகிஸ்தான் டெரரிஸ்ட் எல்லாருக்கும் போயிருக்கு. எப்படின்னா இந்தியா சும்மாவே உட்கார்ந்துருக்காது அப்படிங்கிறது. முதல்ல நீங்க ஒண்ணு யோசனை, இது வரைக்கும் நடந்த எல்லா டெரரிஸ்ட் அட்டாக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கு ஒரு நோட் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸ்ட்ராங் நோட் ஃபாரின் மினிஸ்டர்ல இருந்து, இது மாதிரி செய்யக்கூடாது, செஞ்சா அது ரிலேஷன் பாதிக்கணும். இப்ப அப்படி இல்லை. இப்ப எடுத்தோன்னே மேஜர் இது என்னன்னா தண்ணியை நிறுத்தணும், அது சிந்து வாட்டர். அதுக்கப்புறம் ரியலாவே அட்டாக் பண்ணிருக்கோம். இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெசேஜ் அந்த டெரரிஸ்ட். அவன் இருக்கானோ இல்லையோ அந்த இடத்துல நம்ம அடிச்சோங்கிறதுக்கு இது ஒரு பெரிய இது வரைக்கும் பாகிஸ்தான் நினைச்சது இந்தியா சும்மா பாசிவ் ஆன்லுக்கர் பார்த்துக்கிட்டு இருப்பான், சும்மா பேசுவாங்கன்ட்டு. இது அடிச்சோன்னதான் இப்ப அவங்க கதி கலங்கி நிக்கிறாங்க. ரெண்டாவது, பாகிஸ்தான் இப்ப போருக்கு தயாரா இல்லை. அவங்க போர் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க என்னன்னு சில்மிஷ வேலை கொஞ்சம் கொஞ்சம் இங்க பண்ணுவானுங்க. அது நின்னுரும். இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள எல்லாமே நின்னுரும். ஆனா இந்தியா கொடுத்த அடி பலமானது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அவன் இன்ஃபில்ட்ரேட் பண்றது குறைச்சிக்குவான் பாகிஸ்தான். ஏன்னா அவனுக்கு இப்ப பொருளாதார நெருக்கடி இருக்கு, அரசியல் நெருக்கடி இருக்கு. இதுல என்ன மெயினா, பாகிஸ்தான் ஆர்மிக்கு ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களால பண்ணவும் முடியாது, ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சா ஒரு 2-3 இடத்துல அவங்களும் பாம்பு போடுவாங்க, அவ்வளவுதான் பண்ணுவாங்க. அது இந்தியா கவுண்டர் பண்ணிடும் ஈஸியா. இப்ப இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ், டாக்டிக்கல் ஆபரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு சொல்லலாம். இதுல பாகிஸ்தானுடைய வீக்னஸ் எக்ஸ்போசர் ஆயிருக்கு. இனிமே பாகிஸ்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருப்பான். எதுவுமே எடுத்தவங்க கவுத்தன் பண்ண மாட்டான், முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, 1965 வார், 71 வார்ல இந்தியா உண்மையிலே உள்ள புகுந்துட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் வரைக்கும், லாகூர் வரைக்கும், சியால்கோட் வரைக்கும் போனாங்க. ஸோ இவங்களுக்கு டெரெயின்லாம் ரொம்ப ஈஸியா போறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியான அவங்க உள்ள நுழையிறதுக்கு. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இந்த இன்டர்நேஷனல் ப்ரெஷர்னால இவங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப ஆசாத் காஷ்மீர்னு அவன் பிடிச்சி வச்சிருக்க காஷ்மீரை அவங்கள்ட்ட இருந்து பிடுங்கிட்டா இந்த டெரரிஸ்ட் ப்ராப்ளம் 50% குறையும். அது பொலிட்டிக்கல் டிசிஷன். அது யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது எடுத்தாதான் அந்த ஆசாத் காஷ்மீர் சொல்றான்ல அவன், நம்ம காஷ்மீர் அது ஆக்சுவலா, அதை திருப்பி எடுக்கணும். அதுக்கு லாங் டேர்ம் பிளான் பண்ணி தான் இவங்க எடுக்கணும். அது எடுத்துட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டெரரிஸ்ட் கேம்பும் வராது. அப்புறம் எல்லாமே பாகிஸ்தான் உள்ள இருக்கும். பாகிஸ்தான் உள்ள இருந்தா அவன் பயப்படுவான். ஏன்னா அவன் நாட்டுல நம்ம போய் அடிப்போம்ட்டு. இப்ப அவனுக்கு அந்த எங்கேயோ யார்கிட்டயோ வாங்கின ஒரு புடுங்கின நாட்டுல தானே வச்சிருக்கோம், ஏதாவது பண்ணிட்டு போட்டுன்னு. ரெண்டாவது, இந்த டெரரிஸ்ட் அங்க இருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா ஒரு தடவை அவனுக்கு அடிப்பட்ட பிறகு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தா, அதுவும் 10-15 நாள் இந்தியா வார்னிங் கொடுத்துட்டு இருக்க மாதிரி வந்தாங்க, அவன் ஓடி போயிருப்பான். அதாவது எங்கேயாவது மறைஞ்சிடும். பில்டிங்கை தூக்கிட்டு போக முடியாது, பில்டிங் எல்லாம் உடைஞ்சிரும். ஒரு சிம்பாலிக் விக்டரி ஃபார் இந்தியா. இது அவங்களுக்குள்ள போய் அடிப்போங்கிறது அந்த ஒரு இதுதான். இதுக்கப்புறம் நடக்க போறது இனி வெளியுறவு கொள்கை, நம்மளுடைய அரசியல் அமைப்பு, அவங்க எடுக்கிற டிசிஷனை பொறுத்து தான் இனிமே மேற்கொண்டு போர் எஸ்கலேட் ஆகுமா, மேற்கொண்டு போகுமா வராதுங்கிறது இனிமேதான் தெரியும். இதுல இன்னும் ஒண்ணு, இந்தியா அமைதி காக்கணும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் வலியுறுத்தின. இன்றைக்கு இந்தியா ஒரு பதிலடி தாக்குதல் கொடுத்த பிறகு இதை வருத்தம் அளிப்பதாக, கவலை அளிப்பதாக சில நாடுகள் கூறுகின்றன. சீனா அப்படி கூறியிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லாம சொல்றாரு, ஷேம் அப்படின்ற ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டு போறாரு. இது உலக நாடுகள் மத்தியில என்ன மாதிரி பார்வையை கொடுத்திருக்குங்க சார்? நம்ம இந்தியாவுடைய இன்டெகிரிட்டி, நம்மளுடைய பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம். உலக நாடுகள் என்ன பேசினாலும் பேசுறப்ப இஸ்ரேல் அத்தனை நாடு எதிர்த்து போரிடுறான். எல்லா உலக நாடும் கடுமையா கண்டிக்குது. ஆனாலும் அவன் பாம்பு போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அதனால இது நம்மளுடைய இன்டெகிரிட்டி, நம்மளுடைய பாதுகாப்புக்காண்டி நம்ம செய்யறோம். மற்றவங்க
அவங்களுக்கு அமைதி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேற அர்த்தத்துல இருக்கும். இப்ப சீனாவை எடுத்துக்கிட்டா சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலா சீனாக்காரன் என்ன பண்ணா, பாகிஸ்தான் நம்ம பிடிச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு பகுதியை அவன் பிடிங்கி வச்சிருக்கான். அது வழியா தான் அவன் வந்து ஒரு பெரிய சில்க் ரோடு போட்டிருக்கான் பாகிஸ்தானுக்கு, அந்த ரூட் வழியா. அது மாதிரி அவன் வந்து அவன் இன்ட்ரெஸ்டுக்கு பேசுவான். ரெண்டாவது இதுல இன்னொரு டைமென்ஷன் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் வேகமா இந்த போருடைய இந்த 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 முஸ்திப்புகள் கொஞ்சம் பெருசா போச்சுன்னா, சைனா அவனுடைய பார்டர்ல வந்து நிறைய ஆர்மியை கொண்டு வந்து நிறுத்துவான், சண்டை போட மாட்டான். உடனே நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆர்மி அங்கேருந்து எடுக்க முடியாது. சோ நம்ம பதஷ்டம் குறையும்னு அவன் ஒண்ணு நினைப்பான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனாலும் இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய காரியம் சரியான நேரத்தில் செய்யப்பட்டிருக்கு. அதே போல இந்த சைனாவும் அமெரிக்காவும் தான் வந்து ஒரு இது சொல்லுவோம். அமெரிக்கா வந்து எப்பொழுதுமே இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு ஃபேவரா இருக்காது. அது வந்து ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாபி அவங்க ஒரு நாட்டுல வந்து பாகிஸ்தான் லாபி நம்மளை விட ஜாஸ்தி பவர்ஃபுல். ஸோ அந்த லாபி வச்சு அந்த அமெரிக்காவுடைய பாலிசி இந்த லாபியில தான் போகுது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேற கண்ட்ரிகள் வந்து முக்கியமா வந்து ரஷ்யா இது வரைக்கும் ஒன்றும் சொல்லல. ரஷ்யா வந்து இந்தியாவை தான் வேணும்னு நினைக்கிறான். அவன் வந்து ஒன்றும் இதை பத்தி பேச மாட்டான். ஏன்னா ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தானத்துல பாகிஸ்தானால ரொம்ப சஃபர் பண்ணியிருக்கான். அதனால வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு இன்டைரக்டா ஒரு 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 என்ன சப்போர்ட் இந்தியா இந்தியா மேல ஒரு கரிசனம் இருக்கு. ஸோ அவங்க அவ்வளவு தூரம் இது பண்ண மாட்டாங்க. அதனால இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். இப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலி இவங்க ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும்னா, இன்னும் எங்க தீவிரவாதிகள் கேம்ப் இருக்கோ அங்கெல்லாம் இவங்க வந்து சரியான தாக்குதலை கொடுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஓரளவு அடங்குவானுங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்க வந்து தடுத்து நிறுத்தணும்னா ஒரே வழி அவங்கள அடிக்கிறது தான். இப்ப நம்ம வந்து ஊருக்குள்ளே நம்ம திருடனை தேடிட்டே இருக்கும் பொழுது, திருடன் எந்த ஊர்ல இருந்து வர்றானோ அந்த ஊரை அடிக்கணும். அது தானா ஆட்டோமேட்டிக்கா நின்னுரும். இப்ப அதுதான் நம்ம செய்றோம். இப்ப வந்து பார்டர்ல வந்து எப்படின்னா, ஒரு போரஸ் அதாவது இந்த பார்டர் வந்து சரியானபடி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது இந்த ஆக்குபைடு காஷ்மீருக்கும் நம்ம காஷ்மீர் பாக்கி பார்டர்ல வந்து ஃபென்சிங் இருக்கு. அந்த ஃபென்சிங் இருக்கிறதுனால இப்ப பஞ்சாப், ராஜஸ்தான் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனா மேல ஜம்மு இதுக்கெல்லாம் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து இன்ஃபில்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இது வந்து காடுகள், மலைகள் இதுக்குள்ள வந்தேன்னா அந்த ஜனங்களும் இந்த ஜனங்களும் ரிலேஷன் நிறைய இருக்கு. அடிக்கடி போயிட்டு வருவானுங்க. இவனுங்க சாமான் அங்க கொண்டு போவான் இவங்க அதெல்லாம் வந்து சில சமயத்துல ஒரு டாக்ஸி சப்போர்ட் இருக்கு இவங்க ரெண்டு கவர்மெண்ட்டுமே. ஆனால் டெரரிஸ்ட் வர்றதுக்கு அந்த வழி தான் ஒரு முக்கியமான வழி. இப்போ ஒரு 22 டனல் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பெரிய டனல் இல்ல. ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த காஷ்மீர் அந்த ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து நம்ம காஷ்மீர் மண்ணுக்குள்ள. அதெல்லாம் வந்து என்னன்னா அதுதான் வந்து இந்த மாதிரி ஒரு இடைஞ்சலான விஷயம் ஆர்மிக்கும் நம்மளுடைய பாதுகாப்பு படைகளுக்கும். அதெல்லாம் கண்டுபிடிச்சு அழிச்சுக்கிட்டே இருக்கணும். அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இன்னைக்கு இருக்கிறது இது ஒரு பக்கம் நடக்கும். ஆனா இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் கொடுத்தாதான் அவனுக்கு வந்து சரியான புத்தி வரும். இல்லைன்னா நம்ம வந்து நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். நம்ம ஊருக்குள்ளே தேடுவோம். கிடைப்பானுங்க. கொஞ்ச நாள் கிடைச்சு ஒரு என்கவுண்டர் பண்ணி போட்டுடலாம். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் வருவான் ஒரு 10 பேரு. அவனுங்க அதுலயே தானே இருக்கு. இப்ப அவனுங்க எங்க இருக்காங்களோ அங்க குறி வைக்கணும். அதுதான் இப்ப இந்தியா சரியான கட்டத்துல செஞ்சிருக்கு. இதுக்கு மேல அவங்க எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஆனா பாகிஸ்தானோட பெரிய போர் வரும்னு இப்ப சொல்லவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இப்ப பூஞ்சில வந்து அவங்க உள்ள அது எப்பொழுதுமே பூஞ்சி சின்ன ஏரியா. அது வந்து சிக்கன் நெக்குன்னு சொல்லுவான். அதுக்குள்ள எப்பொழுதுமே பாகிஸ்தான் படை சீக்கிரமா வந்துரும். அது வந்து கவுண்டர் பண்ணிடுவாங்க. அது இந்தியாவுக்கு ஃபேவர் கிடையாது. டெரெயின் அந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு ஃபேவர். அதனால உள்ள வந்து அடிச்சுட்டு ஓடி போயிடுவான். அதுதான் இப்ப நடந்திருக்கு. இன்னைக்கு நேத்தா இன்னைக்கு அது கொஞ்சம் நடந்திருக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் பெருசா நடக்கல. இனிமே நடந்தா அது வந்து ஏரியல் வார்ஃபேர் தான் நடக்கும். அதாவது மிசைல் அட்டாக், ஏர்கிராஃப்ட் இதை வச்சுதான் ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்றது ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இப்ப அந்த டெக்னாலஜி எல்லாம் போயிடுச்சு. இப்பைக்குள்ள டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி போர்ட்ரஸ். அதுக்கு வந்து மிசைல் சிஸ்டம், ட்ரோன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கு. அதனால வந்து இப்ப வந்து ஆட்களுடைய சேதத்தை குறைக்கணும்னு தான் ரெண்டு கண்ட்ரியும் பார்ப்போம். அதனால இந்தியாவும் அதை முதல்ல யாரு டெக்னாலஜிலே ரொம்ப சுப்பீரியரா இருக்காங்களோ அவங்களுடைய இது வந்து பலமா போகும் இப்ப இன்னைக்கு. அதுல இந்தியா கொஞ்சம் பலமா இருக்கு பாகிஸ்தானோட.
அதனால போகும். வேணா சைனா வந்து அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி சப்போர்ட் கொடுக்கும். அந்த டெக்னாலஜி சப்போர்ட்னால சில பிரச்சனைகள் வரலாம். இந்த ட்ரோன்ஸ் குடுப்பான், இது குடுப்பான். அந்த மாரி ஏதாவது வரும். ஏன்னா அவனுடைய ரேடார் சிஸ்டத்த இம்ப்ரூவ் பண்ணுவானுங்க. இதெல்லாம் பண்ணுவானுங்க. அப்ப நம்ம ஏர்கிராஃப்ட் உள்ள நுழையறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போரிட வேண்டியிருக்கு. அது வந்து ஆக்சுவலா இதெல்லாம் வந்து பெரிய பிளானிங் பண்ணி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னும் இன்னும் ஒரு 2, 3 நாள்ல தான் தெரியும் இதனுடைய டெவலப்மெண்ட். இன்னும் ஒரு வீக்குக்குள்ள அதனுடைய இது எப்படி குறையுதா? இல்ல மேல போகுதான்னு தெரியும். இல்ல இப்ப பாகிஸ்தான் வந்து நாங்கள் அமைதிக்கு தயார், அமைதியை விரும்புகிறோம், பதற்றத்தை தணிக்க தயார், இந்தியா ஒத்துழைப்பு குடுக்குமா அப்படின்ற மாரிலாம் கேட்கறாங்க. நம்பலாமா இத? இப்ப அந்த சொன்னேனே அதான். பாகிஸ்தானுக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, உள்ளுக்குள்ள ஜனங்களும் வந்து இப்ப வந்து தண்ணி வரலன்னா விவசாயிகள் நெருக்கடி, பணவீக்கம், அப்புறம் அவனுக்கு வந்து வியாபாரங்கள் போயிடுச்சு. மேல ஏர்கிராஃப்ட் ஃப்ளைட் பண்றது அவன் தான் ஜாஸ்தி யூஸ் பண்றான் நம்ம ஏர்ஸ்பேஸ எல்லாம் போச்சு. ஸோ அவனுக்கு இப்ப வந்து உள்ள அவங்க அந்த ஜனங்கள்லாம் வந்து போற விரும்பல. அவங்களும் வந்து எப்பயாவது இது வந்து நிறுத்திடணும். ஏதோ பண்ணிட்டாங்க. இதோட இது விட்டுட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகணும்ன்ட்டு அந்த ஜனங்களும் அதான் விரும்புறாங்க. அதனால வந்து இந்த ஆர்மியும், ஐஎஸ்ஐ மட்டும் தான் ஒரு மாரி அவனுங்க வந்து எதையாவது பண்ணி இது பண்ணிட்டு இருக்கணும்னு நெனைக்கிறாங்க. பட் அது நடக்காது. இன்டர்நேஷனல் பிரஷர் நம்ம மேல இருக்க மாரி பாகிஸ்தான் மேல நெறைய இருக்கு. அவங்க சவுதியிலேருந்து பிரஷர் இருக்கு. பாக்கி எல்லா கண்ட்ரியுமே அவன் மேல பிரஷர் போடுறான். அதனால வந்து இப்பைக்கு உள்ள நிலைமையில வந்து நமக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கு. சண்டைன்னு வந்தாலும் நமக்கு ஃபேவர் தான். ஆனா அது வராது. பெரிய லெவல்ல வராது. ஒரு சிறு சிறு என்ன சொல்றது? கிளாஷஸ் அங்கங்க ஒரு சிவியரா கூட இருக்கலாம். அவ்வளவுதான் நடந்துட்டு முடிஞ்சிரும். இப்ப பாகிஸ்தானை சார்ந்த தலைவர்களை சீனா தூதர்கள்லாம் பார்க்குற மாரி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு மறைமுகமா உதவுறதாகவும் சொல்றாங்க. இப்படியெல்லாம் பாகிஸ்தானுக்கு மற்ற நாடுகள் சப்போர்ட் குடுத்து இது பண்ண வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது நிச்சயம். ஆனா, சீனா டிபெண்டன்ட்டா செயல்படும். ஏன்னா, அவங்களுக்குள்ள உள்ளது பல உறவுகள். பொருளாதார உறவு, ராணுவ உறவு எல்லாமே இருக்கு. சைனாவுக்கு என்னன்னா, பாகிஸ்தான் ஒரு புல்வர்க். அதாவது நம்ம மேல எப்பொழுதுமே அவங்க வந்து இதா இருக்கணுங்கிறதுக்கு தான் பாகிஸ்தான வந்து தூண்டி விட்டுட்டு இருப்பான். சீனா வந்து என்ன மாரல் சப்போர்ட் பண்ணுவான், மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணுவான், ஆயுதங்கள குடுப்பான், ஃப்ளைட் குடுப்பான், மிசைல்ஸ் குடுப்பான். இப்படிதான் இருக்கும் ஒழிஞ்சு, அவனும் ஜாஸ்தி ஒண்ணும் ஆயுதங்கள்லாம் இவங்களுக்கு குடுக்க மாட்டான். ஏன்னா, அவன் ஆயுதங்கள்லாம் இன்னும் எந்த வார்லயும் டெஸ்ட் பண்ணல. இந்த வார்ல அவன் ஆயுதங்கள்லாம் இதா ஆச்சு, பொடி பொடியா போச்சுன்னா, அவனுக்கு வந்து மார்க்கெட் போயிடும். அதனால வந்து அவனுங்க அவ்வளவு தூரம் வந்து ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் வெப்பன்லாம் கொடுக்க மாட்டான். கொஞ்சம் குடுப்பானுங்க பழைய ஓல்டு சிஸ்டத்துல இருந்தது. ரஷ்யாட்டருந்து வாங்கி தான் மாடிஃபை பண்ணியிருக்கான். அது மாரி தேவையில்லாததெல்லாம் இவங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, அந்த பாகிஸ்தான் இருக்க தளவாடங்கள் இதெல்லாமே அவுட்டேட்டட். அதுவும் வந்து ஒண்ணும் பெரிய லெவல்ல மாடர்னேஷன் நம்மள மாரி பண்ணல. அது முதல்ல மேன் பவரும் நம்ம ஜாஸ்தியா இருக்கும். 2வது வந்து நம்மளுடைய பேஸ் எல்லாம் நெறைய இருக்கு. அதனால அவன் அவ்வளோ ஈஸியா வந்து ஒண்ணும் துணிஞ்சு இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்டர்நெட் சப்போர்ட் இருந்தாலும் இறங்க மாட்டாங்க. சார் நெறைய விஷயங்கள பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ. தேங்க் யூ.